ஸ்கூல் போய் காலேஜ் போய் தான் இன்னைக்கு நிலைமையில இருக்கேன். தென் நெக்ஸ்ட் கனெக்ஷன் பெசன்ட் ரவி சார். இங்க நான் வந்ததுக்கு மெயின் ரீசன் சார் தான். கல்வியோட முக்கியம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப கஷ்டப்படுறேன். நான் சரியா படிக்கல, இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்ன நிறைய பேர் அனுப்பிச்சாங்க. நான் அன்பு வந்து சும்மா நான் அலட்சியம். அவங்க சோசியல் மீடியால பார்த்திருக்கேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா அவங்க இருக்கு. நான் பெருமைப்படுறேன். ஏதோ விளையாட்டா நினைச்சிட்டு அங்க ஒரு கும்பல் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. உங்களோட வாழ்க்கை பிரச்சனை. ₹1 சம்பாதிக்க முடியாது இன்னைக்கு. வாழ்க்கை பிரச்சனை எப்படி ஈஸியா கண்டிப்பா உங்களால முன்னேற முடியும். எவனுடைய ஹெல்ப்பும் இல்லாம கவர்மெண்ட் சப்போர்ட்ல எவ்வளவு அழகா நீங்க முன்னேறி போலாங்கிறத இவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க அன்பு. இது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவங்கள இங்க வர வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா இதனால அவங்க ஒருத்தர் பயனடைஞ்சா போதும் சந்தோஷப்படுற ஒரு ஆன்மா. சாதாரண விஷயம் இல்லை. நீங்க உட்காந்துட்டு ஏதோ சும்மா ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. ₹1 சம்பாதிக்க முடியாது. மற்றவங்களுக்கு அடிமையா இருக்க போறீங்களா? நீயா இருக்கணும்னு ஆசைப்பட்டா படிங்க. நீயா இருக்கணும்னு ஆசைப்படு. மற்றவங்களை மேய்க்கணுமா, நீ மற்றவங்களை மேய்க்கணுமா, நீ டிசைட் பண்ணு உன் வாழ்க்கைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை தம்பி. போக 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 பார்க்க நிறைய அறிவியல் வளர்ந்துருச்சு, என்னென்னவோ வந்துருச்சு, அட்வான்ஸ் வந்தாச்சு, செல்லு வந்தாச்சு. ஆனா நீ உழைச்சா மட்டும்தான் முன்னேற முடியும். உழைப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீ நினைக்கணும் உன்னை அவன் ஹெல்ப் பண்ணிடுவான், அப்பா அம்மா தூக்கி விட்டுருவாங்க, கவர்மெண்ட் தூக்கி விட்டுருவாங்க, படிக்கிற ஆசிரியர் தூக்கி விட்டுருவாங்க, இவங்க ஏதாச்சும் ஹெல்ப் கொடுத்துருவாங்க. யார் என்ன உன்னை நீ நம்பினா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும்.